கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 2 ராஜாக்கள் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 வசனங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாகி நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். நாம் இந்த சம்பவத்திற்குள்ளாக போகாமல், இந்த சம்பவத்தில் நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியத்தை தான் இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நமக்கு உணர்த்தி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த சம்பவத்தில் எலிசாவை பிடிக்கும்படியாய் சீரிய ராஜா அனுப்பின இராணுவம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வழியே இல்லை. அதனால தான் கேசி என்ன பண்ணுறான், எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான், ஐயோ ஆண்டவனே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து கத்துறான். ஆனால் எலிசாவை பாருங்க, எலிசா என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதை வாசிக்கும்போது முதல்ல நமக்கு இது புரியாது. அதன் அடுத்த வசனம் இல்லைன்னா நிச்சயமாக நமக்கு இது புரியாது. அப்படி தான் யாருக்கும் இருந்திருக்கும், கேயாசிக்கும் இருந்திருக்கும். கேயாசி நினச்சிருப்பாரு, எலிசாவும் அவருடைய வேலைக்காரனாகிய நானும் தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய எஜமான் என்ன சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்கிறாரே, அவர்களோடு இருக்கிற இராணுவம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதே, ஆனால் நாங்கள் இங்கே 2 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் அதோட எலிசா விடாமல் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணி என்ன சொல்கிறார் தெரியுமா, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துடலும் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் கேயாசின் கண்களை திறந்த உடனே கேயாசி என்ன பார்க்குறாரு, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். இதை வாசிக்கும் போதே தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள ஒரு பலன் ஏன் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக இந்த எலிசாவை போல நன்மையான காரியங்களை செய்யும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய், கர்த்தருடையவர்களாய் அடையாளப்படுத்தப்படும்படியாய், கர்த்தர் நாம மகிமைக்கென்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் நடுவில் நாமும் எலிசாவை போலத்தான் தனித்தவர்களாய் நிற்கிறோம். நம்மை சூழ்ந்து நமக்கு விரோதமாய் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற, பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார்கள். இங்கே எலிசாவை சூழ்ந்திருக்கிறவங்களாம் யாரு, சீரியா தேசத்து இராணுவத்தை சார்ந்தவர்கள். குதிரைகளை கொண்டும் இரதங்களை கொண்டும் இராணுவ வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஆயுதங்களோடு கேயாசியின் பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மனுஷர்களை போல தங்களை காண்பித்து கொள்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் பிசாசு அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிற மனிதர்களை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், தன்னை ரொம்ப பயங்கரமாக காண்பிக்கிறான். ரொம்ப வல்லமை உள்ளவனை போல, அதிகாரம் உள்ளவனை போல. இந்த உலகத்தில் பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஜனங்களை பாருங்கள், தங்களை ரொம்ப பயங்கரமாக காண்பித்து கொள்வாங்க. ரொம்ப வல்லமை இருக்கிறது மாதிரி, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதிகாரம் இருக்கிறது போல அவர்கள் தங்களை காண்பித்து கொள்வாங்க. ஏன் நம்ம மனுஷிகமாக பார்த்தா நம்மை காட்டிலும் எல்லா விதத்திலும் அவர்களே பலன் உள்ளவர்களைப் போல இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய தெளிவு என்ன தெரியுமா, இந்த எலிசாவுக்கு இருந்தது போல நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் அநேக சூழ்நிலைகளில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கேயாசியை போல பயந்து அலறோம். ஒருவேளை எலிசாவை போல நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதாய் தேவனால் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கப்படும்படியான அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்னும் உணராதிருந்தோமே ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் உடனே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் கேயாசியை போல இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல, உம்முடையவனாய். சுவிசேஷங்கள் ஆண்டவர் அப்படிதான் சொல்வார், அவருடையவர்கள், அவருடைய சீஷர்கள் அவரை போலவும் அவரை காட்டிலும் பெரிதான கிரியைகளையும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
இந்த எலிசாவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இம்மேல நூறத்தனை மறுமேல் நித்திய ஜீவன் என்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமாய் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் வாழ வேண்டுமானால் இந்த மனக்கண்கள் எப்படி எலிசாவுக்கு திறக்கப்பட்டதாய் இருந்ததோ, தன்னை சூழ்ந்து அதிகாரமுடையவனைப் போல ஒரு தேசத்தின் இராணுவமே தன்னை பிடிக்க வந்தாலும் பயப்படாமல் கலங்காமல், தன்னோடு கூட இருக்கிறவர்கள் பயந்தாலும் அவர்கள் மனக்கண்களையும் கர்த்தர் திறக்கும்படியாக ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பலன் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். இந்த நாள்லையும் இன்னும் அதிகமாய் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய மனக்கண்கள் குருடாகாதபடிக்கு, பிசாசின் கிரியைகள் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போடாதபடிக்கு, நம்முடைய மனக்கண்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படத்தக்கதாய் வசனத்தால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யத்தான் அந்த வார்த்தைகளை குறித்த விசுவாசம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். விசுவாசம் இல்லைன்னா மனக்கண்கள் திறக்கப்படாது இருக்கிற ஒரு நிலையில் நம்ம மாட்டிக்கொள்வோம். மனக்கண்கள் குருடாய் போயிடும். நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ விசுவாசம்தான் நம்முடைய மனக்கண்கள் இன்னும் தெளிவாய் நம்முடைய எதிர்காலத்தை தேவன் தந்த வார்த்தையை வைத்து பார்க்கும்படியான ஒரு பலனை நமக்குள் உருவாக்குகிறது. எலிசா என்ன பார்க்குறாரு? கேயாசி பார்க்கறதுக்கு முன்னாடியே எலிசா பயந்து அலறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எலிசா அந்த காரியத்தை பார்த்து விட்டார். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. தன்னை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை, அந்த மலையை சூழ்ந்து இருக்கிறதை அவர் அதை பார்த்ததுனால அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறார். ஆனால் கேயாசி இதை பார்க்காததுனால அவன் கத்திட்டே இருக்கான். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே பயந்து அலறுகிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தப்பட்ட தேவஜனங்களாய் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தார். அவர் நம்முடைய எஜமானாய், நம்முடைய தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார். உலகமோ அதில் உள்ளவைகளோ, உலகமோ மாமிசமோ பிசாசோ தேவ பிள்ளைகளாகி நம்மை மேற்கொள்ள நம்முடைய தேவன், நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட நம்முடைய தகப்பன் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த நிச்சயத்தோடு இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் பிதாவாகி தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த மேலான நாமத்தை அறியாத எலிசாவை விசுவாசித்து மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாய் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை அவன் கண்டானே. ஆனால் தேவபிள்ளைகளாகி நாம் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறிந்தவர்களாய், அதற்குரியவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் பிதாவாகிய தேவனால் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதை விசுவாசிப்போம். இந்த விசுவாசத்தினால் நம்முடைய மனக்கண்கள் இன்னும் தெளிவாய் வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலையை, சகலத்தையும் பார்க்கும்படியான ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனிடத்தில் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அதை மறுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தர அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து, எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாது, எந்த சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை உணர்ந்து, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும், அவர்களோடு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும், பணபலத்தை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய சொந்த ஜீவனால் மீட்டு கொண்டவர். அவர் பெரியவர். அவர் நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நம்மை அழைத்து செல்வார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரசனத்திற்குள்ளாய், வசனத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமேயானால் நிச்சயமாய் அந்த பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நாமும் நம்முடைய குடும்பமாய் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தில் கர்த்தர் தெளிவாய் கற்றுத்தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டு அதை குறித்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்தோமே ஆனால் நம்முடைய மனக்கண்கள் தெளிவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதாய் எலிசாவை போல நாம் எல்லா சூழலிலும் கர்த்தருக்குள்ளாக தைரியமாக இருப்போம். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் மட்டுமே நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்தினரையும் நமக்கு அறிமுகமானவர்களையும் நம்மால் பலப்படுத்த முடியும். எலிசாவால் தான் கேயாசியை பலப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக மாற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.